பெண்களுக்கு எதுக்கு இவ்வளவு சவால்கள் இருக்குது? ஆணுக்கு பெண் மேல ஈர்ப்பு இருக்கிறவர்கள் இந்த சம்பவங்கள்லாம் நடந்தது. இது ஒரு அயோக்கியத்தனமான செயலா இல்லையா? தப்புதான். அதுக்கு என்ன பண்ண முடியும்? அதெல்லாம் தடுக்க முடியாது. இதுல அதைத்தான் என்ன சொன்னான்னா, கற்புங்கிற ஒரு வார்த்தையை உருவாக்கி விட்டாங்க. இது ஆண் செஞ்ச அயோக்கியத்தான். கட்சி மேல இதெல்லாம் பழி போடக்கூடாதுங்க. அவன் அந்த கட்சி உறுப்பினராக இருப்பான். எல்லாருக்குமே எல்லாத்துக்கும் ஒரு கட்சி அஃபினிட்டி இருக்கத்தான் செய்யும். அதனால அதை உடனே அவருடைய ஷீல்டர் தான் சொல்லிட்டு போறதுல அர்த்தம் இல்லை. அது அரசியல் கட்சிக்கு வேணா அது லாபம் பார்க்கறதுக்கு வேணா யூஸ் பண்ணலாம ஒழிய, இவன் 10 பொம்பளைகிட்ட போவான், அது தப்பு கிடையாது. ஆனா ஒரு பெண் 10 ஆம்பளைகிட்ட போனாக்கா தப்புமா. அது நம்ம நாட்டோட கலாச்சாரம். அது என்ன கலாச்சாரம்? நீ என்ன வேணாலும் எங்க வேணாலும் மேயும், பொண்டாட்டி மேயக்கூடாதா? பொதுவா மக்கள் வைக்கிற ஒரு குற்றச்சாட்டு என்ன அப்படின்னா, ஒரு ஆணோ பெண்ணோ கல்லூரிக்கு படிக்க போது தனிமையில் சந்திக்க வேண்டிய அவசியம் என்ன இருக்குது? படிக்கிறதுக்கு தானே போக வேண்டியது இருக்குது அங்க அப்படிங்கிற ஒரு பேச்சு வருது சார். அதெல்லாம் இன்னைக்கு நீங்க பேசாதீங்க. என் காலம் வேற. அதெல்லாம் வெளியே வரல. இன்னைக்கு எல்லா இடத்துலையுமே அவங்க இருக்கிறதுனால இந்த குற்றங்களும் அதிகமாகிறதுக்கான வாய்ப்புகள் மிக அதிகம். அதை நம்ம தவிர்க்கவே முடியாது. பஞ்சையும் நெருப்பையும் சேர்த்து வச்சுட்டோம். பத்திக்கத்தான் செய்யும். அதை தடுக்க முடியாது. எனக்கு வாட்ஸ்அப்பில் ஒரு ஃபோட்டோ போடுறான் என் ஸ்டூடெண்ட்டு. ஒரு பொண்ணோட இருக்கிற மாதிரி அவளை பற்றி எல்லாம் போட்டு வர்ணிச்சு எல்லாம் போட்டான். நான் அவனை உடனே கூப்பிட்டேன். ஏன்டா வாட்ஸ்அப்பில் இதெல்லாம் போடுறியே, அவங்க பெற்றோர்கள் பார்த்தாங்கன்னா, அந்த பொண்ணோட பெற்றோர்கள் பார்த்தாங்கன்னா என்ன ஆகுறது? இதுக்கு நான் உனக்கு ஆசிரியராக இருக்கிறேன், இதையெல்லாம் நான் பார்க்கணுன்னு சொல்லி என் மேலே தானடா குற்றம் சொல்லுவாங்க. நீ பாட்டுக்கு உன் இஷ்டத்துக்கு போடுறியன்னா அவன் மறுத்து பேசலை. அந்த பொண்ணு என்ன சார் இதெல்லாம் பெரிய விஷயமா எடுத்துக்கிறீங்கன்னு. அதுக்கு என் மேலே எவ்வளோ கடுமையான எதிர்ப்பு பெண்கள் மத்தியிலேருந்து தெரியுங்களா? அந்த கிழவனை ஏன் வச்சுக்கிட்டு இருக்கிறீங்க, தோரத்துக்கு அவன் ஆதி காலத்து மனுஷனாக இருக்கிறான் அப்படின்றாங்க. வணக்கம் ஐயா. பொதுவா மக்கள் வைக்கிற ஒரு குற்றச்சாட்டு என்ன அப்படின்னா, ஒரு ஆணோ பெண்ணோ கல்லூரிக்கு படிக்க போது தனிமையில் சந்திக்க வேண்டிய அவசியம் என்ன இருக்குது? படிக்கிறதுக்கு தானே போக வேண்டியது இருக்குது அங்க அப்படிங்கிற ஒரு பேச்சு வருது சார். அதெல்லாம் இன்னைக்கு நீங்க பேசாதீங்க. என் காலம் வேற. எங்க காலத்துல அந்த பள்ளிக்கூட ஹாலில் போய் அவன் எதுவும் தப்பு பண்ணல, தப்பு பண்ணணும் நம்ம நியாயப்படுத்தல, அது குற்றம் தான், அவன் தண்டிக்கப்பட வேண்டியது. இங்க என்ன சொல்றாங்க அப்படின்னா, ஆணும் பெண்ணும் தனிமையில் சந்திக்க வேண்டிய அவசியம் என்ன இருக்குது அப்படிங்கிற மாதிரி ஒரு கேள்வி எழுப்புறாங்க. இது நீங்க இளைஞரா இருக்கீங்க, இந்த கேள்வி கேட்கறது எனக்கு ஆச்சரியமா இருக்குது. இல்ல அம்மா, இது என்னன்னா எங்க காலம் வேறங்க. ஒரு பெத்தவங்க கஷ்டப்பட்டு, எங்க காலம் மருத்துவக் கல்லூரியில் படிக்கிறோம். கூட படிக்கிற பெண்கள் லேடி டாக்டர்ஸ் படிக்கிறாங்க, நர்சஸ் படிக்கிறாங்க, நர்சஸ் இருக்காங்க பெண்கள், வேலை பார்க்குற ஆயாக்கள் இருக்காங்க பெண்கள், அட்மிஷன் ஆகிற நோயாளிகளில் பெண்கள் இருக்காங்க. இவ்வளோ பெண்களால் புடைசூழப்பட்ட ஒரு தொழிற்கல்வி மருத்துவக் கல்வி. அங்கே லேடிஸ் ஹாஸ்டல் பக்கம் நாங்கள் போக முடியாது, தெரியுமில்ல? ஜென்ஸ் ஹாஸ்டலுக்கு லேடிஸ் ஹாஸ்டலுக்கு நடுப்பதில் காம்பவுண்ட் இருக்கும். அந்த பக்கம் போனோம்னா எங்கள் வார்டனை பார்த்து இது பண்ணுவார், ஏய் அப்படிம்பார். கிளாஸில் பேச முடியாதுங்க. எங்கள் கூட படிக்கிற பெண்களோட நாங்கள் பேச முடியாது. அப்படி இருந்தோம் நாங்கள். சில சமயங்களில் சில பெண்கள் கேட்கும்போது அவங்க எங்களோட படித்ததே எங்களுக்கு தெரியாது. ஏன்னா நாங்கள் ஒருத்தர் பார்த்துக்கிட்டதே இல்லை. அந்த அளவுக்கு நாங்கள் இருந்திருக்கிறோம். அது ஒரு காலம். இன்றைக்கி எப்படி இருக்குதுன்னா, எனக்கு வாட்ஸ்அப்பில் ஒரு ஃபோட்டோ போடுறான் என் ஸ்டூடெண்ட்டு. ஒரு பொண்ணோட இருக்கிற மாதிரி அவளை பற்றி எல்லாம் போட்டு வர்ணிச்சு எல்லாம் போட்டான். நான் அவனை உடனே கூப்பிட்டேன். ஏன்டா வாட்ஸ்அப்பில் இதெல்லாம் போடுறியே, அவங்க பெற்றோர்கள் பார்த்தாங்கன்னா, அந்த பொண்ணோட பெற்றோர்கள் பார்த்தாங்கன்னா என்ன ஆகுறது? இதுக்கு நான் உனக்கு ஆசிரியராக இருக்கிறேன், இதையெல்லாம் நான் பார்க்கணுன்னு சொல்லி என் மேலே தானடா குற்றம் சொல்லுவாங்க. நீ பாட்டுக்கு உன் இஷ்டத்துக்கு போடுறியன்னா அவன் மறுத்து பேசலை. அந்த பொண்ணு என்ன சார் இதெல்லாம் பெரிய விஷயமா எடுத்துக்கிறீங்கன்னு. அந்த பெண் நான் சொல்கிறேன், எனக்கு அதை பற்றி இல்லை. உங்கள் அப்பா அம்மாவுக்கு நான் இப்போ மெசேஜ் போடுவேன், இந்த மாதிரி உன் பொண்ணு ஃபோட்டோலாம் எடுத்துக்கிட்டு நான் போடுவேன். அவங்க ஓகேன்ட்டாங்க, எனக்கு பிரச்சனை இல்லை. நாளைக்கு நீ பார்த்துக்கிட்டு என்ன பண்ணுன்னு அவங்க என்ன கேட்கக்கூடாது. அப்புறம் அவங்க பேரண்ட்ஸை கூப்பிட்டு பேசணும், இந்த மாதிரி பண்ணிக்கிட்டு இருக்குது என்ன பாருங்க அப்படி. அதை பற்றி பரவாயில்லைங்கன்னு அது உங்களோட போச்சு. ஏன்னா இனிமேல் என்ன எதுவும் கேட்காதீங்கன்ட்டு நான் சொல்ல வேண்டியது சொல்லிட்டேன். இது நாளைக்கு வேறு எதாவது ஆகி போச்சுன்னா நீங்கள் தான் பார்த்துக்கணுன்ட்டேன். இதெல்லாம் இவ்வளோதான் நம்ம பண்ண முடியும். இன்னைக்கு இது அதுக்கு என் மேலே எவ்வளோ கடுமையான எதிர்ப்பு பெண்கள் மத்தியிலேருந்து தெரியுங்களா? அந்த கிழவனை ஏன் வச்சுக்கிட்டு இருக்கிறீங்க, தோரத்துக்கு அவன் ஆதி காலத்து மனுஷனாக இருக்கிறான் அப்படின்றாங்க. இன்னைக்கு கதை வேறங்க. இன்னைக்கு கதை வேற.
கதையெல்லாம் வேறு. இன்றைக்கி நீங்கள் சினிமாக்களில் முத்த காட்சிகள் சர்வசாதாரணமாக வருது, உடலுறவு காட்சிகள்லாம் வருது. அப்புறம் எங்கே போயிட்டுருக்குறோம்? நாங்கள் சிவாஜியும் சாவித்திரியும் பார்த்து பழகிப்பட்டவங்க. அவர் சிவாஜி இங்கே நிற்பார், சாவித்திரி அங்கே நிற்பாங்க. இவர் இங்கே ஒரு 1.5 கிலோமீட்டர் தூரத்தை நின்றுக்கிட்டு அன்பே அம்பார், 1.5 கிலோமீட்டர் தூரத்துலேருந்து 6 உயிரேன்னு அதுதான் லவ் சீனு எங்கள் காலத்தில். இன்றைக்கி லவ் சீன் அப்படியே இருக்குது. என்ன பாக்கி இருக்குது? அதான் எல்லாமே மாறி போச்சு. பெண்களுக்கு பஸ் விடுறாங்க. இந்தியாவிலே இது ஒன்று தெரிஞ்சுக்க, உலகத்தில் இன்னும் சொல்லப்போனால் பெண்களுக்காக தனியாக பஸ் விடுற ஒரே ஸ்டேட் வந்து தமிழ்நாடு. தெரியுமில்ல உங்களுக்கு? எங்கேயுமே கிடையாது. திருப்பதி போனீங்கன்னா பெண்களுக்கு தனி சீட்லாம் கிடையாது. வேறு எங்கேயுமே பெண்களுக்கு தனி கியூ கிடையாது. தமிழ்நாடு ஒன்றில் தான் அது உண்டு, வேறு எங்கேயுமே கிடையாது. இந்த மாதிரிலாம் நம்ம பண்ணிகிட்டு இருக்கோம். பட் அதெல்லாம் பிரயோஜனப்படாது. அதான் இதெல்லாம் பஞ்சையும் நெருப்பையும் பக்கத்தில் வைக்கிறீங்க. அது பற்றிக்காமல் இருக்குன்னா எப்படி முடியும்? கோ எஜுகேஷன் வந்துருச்சு, பெண்கள் படிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. பெண் விடுதலைன்னு சொல்லி படிக்க விட்டுட்டோம், வேலைக்கு வர ஆரம்பிச்சிட்டாங்க. நீங்கள் காலையில் நீங்கள் வந்து உங்கள் கேமரா எடுத்துகிட்டு பஸ் ஸ்டாண்டுக்கெல்லாம் போய் பாருங்கள், பஸ் ஸ்டாப்புக்கு போய் பாருங்கள். வேலைக்கு போகிறதுக்காக காத்துக்கிட்டு இருக்கிறது பெண்கள் தான் அதிகமாக நின்றுக்கிட்டு இருக்காங்க, ஆண்களை காணும். ஆமாம். அப்படின்னா ஆம்பளை என்ன பண்ணுறானே தெரில எனக்கு. ஆம்பளை வேலைக்கு போகிறானா இல்லை வீட்டு சமையலுக்கு போயிட்டானா என்ன புரியல. ஆண்கள்லாம் கொந்தளிக்க போகிறாங்க. இல்லைங்க, இன்றைக்கி நம்ம நிலைமை அந்த மாதிரி தாங்க இருக்குது. பல கார்பரேஷனுக்கு வந்து மேயர்கள் வந்து பெண்களாக போயிட்டாங்க. ஆமாம். நமக்கு எங்கே இருக்குது வேலை? காவல்துறையில் பெண்கள், காவல்துறையில் பெண்கள், பிளேன் ஓட்டுறதுக்கு பெண்கள், நேவியில் வந்து கப்பற்படையில் வந்து பெண்களை சேர்த்தாம இருந்தாங்க, அங்கேயும் பெண்களை போட்டாங்க. விண்வெளிக்கே சுனிதா வில்லியம்ஸ். விண்வெளிக்கு போகிறதுங்கிறது வேற விஷயம் வச்சுங்க. ஏன்னா நாளைக்கு விண்வெளியில் போய் குடியிருக்கிறதுனாக்கா பெண்களையும் கூட்டு போகணும், அதுக்காக பழகிறோங்கிறது வேற விஷயம். அந்த மாதிரி எல்லா இடத்துலையுமே பெண்கள் வர ஆரம்பிச்சிட்டாங்க. நம்ம வந்து பெண் சக்தியை நம்ம பயன்படுத்தாமல் இருந்தோம் 80-70கள் வரையிலும். இன்னைக்கு வந்து பெண்களுடைய சக்தியை நம்ம முழுக்க பயன்படுத்த ஆரம்பிச்சிட்டோம். ஆனாலும் குற்றங்கள் அதிகமாயிட்டே இருக்கு சார். அதனால தான் குற்றங்கள் அதிகம் ஆகுது. பெண்களுக்கு எதிரான குற்றங்கள் அதிகமாயிட்டே இருக்கு. பெண்களை வந்து நம்ம வீட்டில் வச்சு மூட்டி வச்சிருந்தோம். அதனால பெண்கள் வெளியே வரல. அந்த குற்றங்கள் நடந்தா கூட வீட்டுக்குள்ளார நடந்து முடிஞ்சு போச்சு, வெளியில வர. அப்போ பாதுகாப்பா இருந்திருப்பாங்க. இதெல்லாம் இது வந்து நம்மளா நினைச்சுக்கிறது. இதுக்கப்புறம் வீட்டுக்குள்ளார நடந்த பாலியல் குற்றங்கள் நிறைய இருந்தது. அது நம்ம பார்க்கல. அது வெளியே வரல. குடும்பத்துக்குள்ளார அது முடிஞ்சு போச்சு. எவ்வளவு நடந்திருக்குது, அதெல்லாம் வெளியே வரல. இன்னைக்கு வந்து எல்லா இடத்துலையுமே அவங்க இருக்கிறதுனால இந்த குற்றங்களும் அதிகமாகிறதுக்கான வாய்ப்புகள் மிக அதிகம். அதை நம்ம ஒன்று தவிர்க்கவே முடியாது. பஞ்சையும் நெருப்பையும் சேர்த்து வச்சுட்டோம். பத்திக்கத்தான் செய்யும். அதை தடுக்க முடியாது. இதில் வந்து அதைத்தான் வந்து என்ன சொன்னான்னா, கற்புங்கிற ஒரு வார்த்தையை வந்து உருவாக்கி விட்டானுங்க. இதை ஆண் செஞ்ச அயோக்கித்தான். இவன் 10 பொம்பளைகிட்ட போவான், அது வந்து தப்பு கிடையாது. ஆனால் ஒரு பெண் வந்து 10 ஆம்பளைகிட்ட போனாக்கா தப்புமா. அது நம்ம நாட்டோட கலாச்சாரம். அது என்ன, இது என்ன கலாச்சாரம்? நீ என்ன வேணாலும் எங்கே வேணாலும் மேயோ, பொண்டாட்டி மேயக்கூடாதா? இது என்ன கலாச்சாரம் சார்? அது உலகம் முழுக்க அப்படித்தானே இருக்கு. உலகம் முழுதும் அப்படி இல்லை சார். இல்லை சார். அதெல்லாம் எப்படின்னா, இப்போது நான் வந்து அமெரிக்காவிலலாம் இருந்திருக்கிறேன். அங்கே நான் பாலியல் துறையை சேர்ந்தவன். அங்கே செக்ஸ் சம்மந்தமாக நான் கேள்வி கேட்டாகணும். எப்பப்பா செக்ஸ் வச்சுக்கிட்டேன்னு கேட்டோம்னா, வந்து 3 நாளைக்கு முன்னாடி மனைவி கூட தானே. ஒய்ஃபுக்கிட்ட கேட்டிங்களா? அது 15 நாள் இருக்கும். இப்போ இந்த 3 நாளைக்கு முன்னாடி அது என் கேர்ள் ஃப்ரெண்டு. அப்படியா? சரி. அது என்னுடைய 3rd கேர்ள் ஃப்ரெண்டோட 3 நாளைக்கு முன்னாடி வச்சேன் சார். 2nd கேர்ள் ஃப்ரெண்டோட வந்து போன வாரம் வச்சுக்கிட்டேன். கேர்ள் ஃப்ரெண்டு கலாச்சாரம் இருக்குது. ஆனால் அங்கே என்னன்னா 2 பொண்டாட்டி கட்டிக்க முடியாது. ஐரோப்பிய நாடுகள் வேறு, இந்தியாவை தவிர வேறு எங்கேயுமே 2 பொண்டாட்டி வச்சுக்க முடியாது. அஃபிஷியலாக நீங்கள் வந்து ரெஜிஸ்டர் ஆகணுன்னாக்க ஒய்ஃப்னாக்க ஒரே ஒருத்தி தான். 2வது பொண்டாட்டிக்கிற பிஸ்னஸே கிடையாது. ஆனால் அவன் 100 கேர்ள் ஃப்ரெண்டை வச்சுக்கலாம், 100 பாய் ஃப்ரெண்ட் வச்சுக்கலாம். உங்கள் ஒய்ஃப் எப்படி என்ன எப்போ செக்ஸ் வச்சுக்கணும்? என்னோட செக்ஸ் வச்சு இது பாய் ஃப்ரெண்டோட என்னைக்கு வச்சுக்கிட்டாங்கன்னு தெரியாது. இப்படி தான் பதில் வரும். அந்த கலாச்சாரம் அந்த மாதிரி ஒன்றுமில்ல. ஒரு டாக்டருங்க முறையில் ஒரு பெத்தாலஜி ஒரு லேபில் வந்து ஒரு ரிப்போர்ட் வாங்குறதுக்கு நான் போயிருந்தேன். அந்த இன்சார்ஜ் அந்த பொண்ணு உட்காந்துருந்தது. அது ரிப்போர்ட் ரெடியாக இருக்குன்ட்டு நான் போயிட்டேன். காலையிலேயே 11 மணிக்கு அங்கே போன உடனே அது என்னாச்சு, ரிப்போர்ட் ரெடியாக வருது, லேட்டாகவும் போட்டிருக்கேன் அப்படின்னு. சரி எப்போ கிடைக்கும் அப்படின்ட்டு, சாயந்தரம் மேலே ஆகிடும் அப்படின்னு. அப்போ நான் என்ன கேட்டேன், சாயந்தரம் நீ இருப்பியா வந்து வாங்கிறதுக்கு, நீ இருப்பியான்னு கேட்கறதுக்கு பெரிய அமெரிக்கன் இங்கிலீஷில் பேசுறதா நினச்சிக்கிட்டு ஹவ் ஆர் யூ பிளேஸ்ட் இன் த ஈவினிங் தான், will you be available to give the ரிப்போர்ட்டுன்னு கேட்டிருக்கலாம். ஈஸியாக கேட்டிருக்கலாம். பெரிய அப்படியே அமெரிக்கன் ஸ்லாங் வந்துருச்சு. அப்படியே அமெரிக்கன் ஆகிட்டேன் நான். ஹவ் ஆர் யூ பிளேஸ்ட் இன் த ஈவினிங்னு. அது உடனே
No, 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 I have already fixed my date with somebody else. Not today, somebody, some other day அப்படின்ச்சு. அப்புறம் தான் நான் புரிஞ்சுதா சாயந்தரம் தனியாக கூட்டு போகிறதுக்கு பிளான் பண்ணிட்டேன்னு அது கேட்குது. அது உடனே அது வந்து கோவிச்சுக்கல, நான் வேற ஒருத்தரோட ஃபிக்ஸ் பண்ணிட்டேன்னு அப்புறம் இன்னொரு நாளைக்கு பார்த்துக்கலான்னுச்சு. நீங்கள் போனீங்களா இல்லையா? அது நான் தெரியாதனமாக கேட்டேன். அங்கே போய் ஏதாவது மாட்டிக்கிட்டே ஏதாவது ஒன்று கிடக்க ஒன்று ஆகிறதா, என்ன ஆகிறது? இல்லை, அந்த சம்பவம் நடந்த விஷயம் இல்லை, இது சொல்கிறேன், மக்களுக்கு தெரியணும். கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் அங்கெல்லாம் மிக அதிகம். நம்ம கட்டுப்படுத்திக்கணும். இப்போ இஸ்லாத்திலே பார்த்தீங்கன்னா ஒரு ஆண் வந்து 4 மனைவியை கல்யாணம் பண்ணிக்கலான்னு இருக்கு. பட் ஆனால் பெண்களுக்கு அந்த சைடு எந்த ஆப்ஷனும் இல்லைல்ல. அது மாதிரி உலகம் முழுக்க எல்லா விஷயம் எல்லா மதத்திலையுமே உண்டுங்க, எல்லா மதத்திலையுமே உண்டு. இஸ்லாத்தில் என்ன சொல்கிறாங்கன்னா, இதை மாத்திரம் ஹைலைட் பண்ணுறீங்க, ஒரு பெண் விதவையான மறுமணம் செஞ்சு வைக்கணுன்றாங்க. குர்ஆன் எடுத்து பார்த்தீங்கன்னா 3வது பக்கத்துலேயே அது வந்துடும். 3வது பக்கத்துலேயே இருக்கும், ஒரு பெண் வந்து உதவியாக இருக்கக்கூடாது. இன்றைக்கி இருக்கிற இஸ்லாமியர்கள் யார் அதை கடைப்பிடிக்கிறாங்க? இப்போ இயற்கை எந்த வண்டு வந்தாலும் அதை அக்செப்ட் பண்ணுது. இயற்கையின் படைப்பு இதெல்லாம், இயற்கையே அதுதான். மனித இனத்தில் தான் இந்த கற்பு இந்த மாதிரி கதையெல்லாம் சொல்லி, அதுவும் இன்னும் சொல்லப்போனால் நம்ம ஊர்களில் தான் அதெல்லாம் சொல்லி நம்ம பெண்களை அடிமைப்படுத்துறதுக்காக பயன்படுத்தின ஒரு ஆயுதம் தான் கற்பு. ஸோ அந்த இதை வந்து நம்ம குடும்பத்தில் அப்ளை பண்ணும்போது நமக்கு அது தோணும்ல நமக்கு. ஆனால் ஒன்று வச்சுங்க, யார் மேலே கை வச்சாங்கன்னா ஒரு ஆண் பேசாமல் இருப்பான். தன்னுடைய மனைவி மேலேயோ சகோதரி மேலேயோ கை வச்சாக்கா ஏழை கூட ஒரு மோளை கூட முட்டுறதுக்கு வரும். இப்போ புரட்சி பேசுகிற நாமளும் வந்து அதுக்கு கட்டுப்பட்டு தானே இருக்கோங்க. ஆமாம், அது கட்டுப்பட்டு தான் இருப்போம். 1000 பெண்ணுரிமை பேசலாம். ரத்த கண்ணீர் படத்துக்கு அதுதாங்க இது பெரிய பேர். அதை இப்போ ஹைலைட் பண்ணல அவங்க, அந்த தொழுநோயாளி ஹைலைட் பண்ணிட்டாங்க. கடைசியில் தனக்கு வந்து தொழுநோய் இருக்குது, தன்னுடைய மனைவியுடைய வாழ்க்கை வீணாகக்கூடாதுன்னு தன்னுடைய நண்பனுக்கு கல்யாணம் பண்ணி வைப்பார். அந்த கணவனே தன்னுடைய நண்பனுக்கு கல்யாணம் பண்ணி வைக்கிற ஒரு விஷயத்தை வந்து அந்த படத்தில் ஹைலைட் பண்ணிடுறேன். அதை ஹைலைட் பண்ணலை. இப்படி இதுதான் நியாயம் அப்படிங்கிறது. அதுக்காக தான் அந்த படத்தில் கடைசியில் அந்த தொழுநோயாளிக்கு செலவு வைப்பாங்க. அதில் ஹைலைட் பண்ணியிருக்க வேண்டியது தன்னுடைய நோயை தெரிஞ்சுக்கிட்டு தன் மனைவி வீணாக போயிடக்கூடாதுங்கிறதுக்காக இன்னொருத்தர் கல்யாணம் பண்ணி வச்சு கொடுத்துட்றாரு. அதே சாரதாங்கிற படம் வந்தது. அதில் வந்து ஒரு விபத்தில் வந்து கணவன் வந்து ஆண்மை இழந்துடுவான். ஆண்மை இழந்துட்ட உடனே என்னால் ஒன்றும் பண்ண முடியாது, கல்யாணம் நம்ம அன்னைக்கே ஒரு விபத்தில் சிக்கிடுவோம். ஃபர்ஸ்ட் நைட்டு கூட நடக்கிறதில்ல. அது கூட அந்த பெண் வந்து அக்செப்ட் பண்ணவே மாட்டாள். கடைசியில் வந்து ஃபோர்ஸ் பண்ணி கல்யாணம் இது பண்ணும்போது விஷம் குடிச்சு செத்து போடுவான். அது என்ன சொல்கிறான்னா, திருமணங்கிறது உடல் உறவுக்காக மட்டுமே ஏற்பட்டது அல்ல, 2 பேர் சேர்ந்து வாழ்கிறது தான். அதுக்கு செக்ஸுங்கிறது ஒரு பார்ட்டு, அதே முக்கியத்துவம் கிடையாதுன்றது தான் அந்த படத்தினுடைய பூராயுதுமே. ஒரு அழகான தத்துவத்தை சொன்னாங்க. பட் அதெல்லாம் வந்து நடைமுறையில் நடக்கிற காரியம் இல்லை. நடைமுறையில் அந்த பெண் வந்து அந்த கதையில் அப்படி காட்டிட்டாங்க. இந்த காலத்தில் எடுத்திருந்தாக்கா அவள் வந்து அவள் புரிச்ச இல்லாத நேரத்தில் வேற ஒருத்தரோட போயிருக்கான்ற மாதிரி காட்டியிருப்பான். லேடி சென்டர்லைஸ் லவருங்கிறது அதுதான். அந்த நாவல் மிக பிரபலமான நாவல். அதில் வந்து கெட்ட வார்த்தையெல்லாம் அப்படியே அதாவது குடும்ப பெண்கள் படிக்கிற மாதிரியான ஒரு நாவல். அதில் வந்து கொச்சையான வார்த்தைகள் நிறையா பயன்படுத்தப்பட்டு எழுதப்பட்ட முதல் புத்தகம் அது. ஆனால் பல நாடுகள் அதை தடை விதிச்சாங்க. அதனாலேயே அது வந்து எல்லா இடத்துலையும் ஏதாச்சும். அது என்ன கதைன்னாக்கா, பக்கவாதத்தினால் கை கால் செயலிழந்து போன ஒரு கணவனுக்கு மனைவியாக இருக்கிற அந்த சட்டலி, அந்த பெண், அவன் கணவன் முன்னாடியே அந்த வீட்டில் இருக்கிற தோட்டக்காரனோட செக்ஸ் வச்சுக்கிறான். அதான் கதை. அதான் கணவன் அனுமதியோடையா? அனுமதி இல்லை, அவனால ஒன்றும் பண்ண முடியறதில்ல, அவன் பேசாமல் இருக்கிறான். சரி சரி, அதுதான் கதை. அதனால தான் அந்த புத்தகத்தையே தடை பண்ணாங்க. இதெல்லாம் ஜஸ்டிஃபை பண்ணக்கூடாது அப்படின்னு. அது ஐரோப்பிய நாடுகளில். அது அப்புறம் வந்து அதை திருத்தமாக நிறையா வந்து அதுக்கப்புறம் இன்றைக்கி வர்ற கதைகள்லாம் வேறு கதையாக போயிடுச்சுன்னு வச்சுங்க. இன்றைக்கி வர நாவெல்லாம் வேறையாக போயிடுச்சு. அதனால் இதெல்லாம் வந்து எல்லா ஊர்லேயுமே பெண்கள் மேலே நடக்கிற பாலியல் அவங்கள வந்து நம்ம பல 70 வரையில் நம்ம வந்து அடக்கி வீட்டுக்குள்ளாரியே வச்சுட்டோம். இன்றைக்கி அவங்க எழுந்து வெளியே வந்துட்டாங்க. எல்லா இடத்துலையும் போட்டிக்கு ஒரு வேலைக்கு நம்ம போகிறோம், ஒரு இது இன்டர்வியூக்கு போகிறோம்னாக்கா 50 பேர் உட்காந்துருக்காங்கன்னா 30-20 ஆண்கள் 20 பெண்கள் உட்காந்துருக்காங்க. ஈக்குவலாக உட்காந்துருக்காங்க, ஈக்குவலான சர்டிஃபிகேட் வச்சுருக்காங்க. அதனால் இதெல்லாம் அந்த காலத்தில் அவங்க ஏதோ காரணமெல்லாம் காட்டினாங்க. ஒரு பெண்ணை வந்து வேலைக்கு எடுத்துக்கிறதுக்கு என்ன சொல்லுவாங்கன்னு, நீ வேலையில் சேர்ந்த உடனே கல்யாணம் ஆகும், ப்ரெக்னென்ட் ஆகும், அப்புறம் பிரசவம் போய்டும் எல்லாம். இன்றைக்கி அதெல்லாம் பேசுறது இல்லை. பிரசவத்துக்கு ஒரு மாதம் லீவ் அவ்வளோ தான். 3 மாதமே கொடுக்குறாங்க. அதெல்லாம் இது பண்ணுறாங்க. இன்றைக்கி அதெல்லாம் கணக்கே இல்லை. இதெல்லாம் எப்படி பார்க்குறேன்னா, நான் பொறியியல் கல்லூரியில் நான் பார்க்குறேன், என்னுடைய கூட ஒர்க் பண்ணுறவங்கெல்லாம் நான் ஒரே 2 ஆம்பளைங்க, மற்ற எல்லாரும் பெண்கள். பசங்களில் வந்து 5 பையன் இருக்கிறான், 50 பொண்ணுங்க. 5 பையன் 50 பொண்ணு.
என்னுடைய டிபார்ட்மெண்ட் எப்படி எங்கே போனால் ஆம்பளையெல்லாம் படிக்க வர்றானா இல்லையானே தெரியல. எல்லாம் பார்த்தாக்கா இந்த டெலிவரி பாய்ஸாக சுற்றிக்கிட்டு இருக்காங்க. இப்போ கடந்த 100 வருடங்களில் கம்பேர் பண்ணும்போது பெண்களுக்கு முழு சுதந்திரம் கொடுத்துட்டோம், பெண்கள் எல்லா விதத்திலையும் முன்னேறிட்டு இருக்கிறாங்க, எல்லாம் ஓகே. பட் ஆனால் அந்த வன்முறைங்கிறது, பெண்கள் மீதான வன்முறைங்கிறது நடந்துகிட்டே இருக்குது. அதை தடுக்க எதுவுமே பண்ணல. அவைலபிலிட்டி இருக்குது, அதை தடுக்க எதுவுமே நம்மளால பண்ண முடியல. அன்னைக்கு இதெல்லாம் இந்த மனசுல இதெல்லாம் தாங்க வச்சிருந்த ஆண் மக்கரங்க இருந்துகிட்டு தான் இருந்ததுங்க. பெண் கிடைக்கல, அதனால தான் அவன் சும்மா இருந்தான். ஃபுல் அவைலபிள். இன்னைக்கு கிடைக்குது, போகிறான், அவ்வளோதான். அவ்வளோதான் காரணம். இப்போ நேற்று ஒரு 2 நாளைக்கு முன்னாடி கூட ஒரு சம்பவம் ராமேஸ்வரத்தில் நடந்திருக்கு. என்னன்னா, அந்த அக்னி தீர்த்த கடலில் குளிச்சுட்டு உடைமாத்த போகிற பெண்களை வந்து 6 மாசமா ஒரு 2 பேரும் சேர்ந்து தொடர்ச்சியாக வீடியோ எடுத்துருக்காங்க. ரகசிய கேமரா வச்சு உடைமாத்த அறையில் வீடியோ எடுத்துகிட்டு இருந்திருக்காங்க. அதான் அந்த அறிவியல் துறை முன்னேறதனுடைய விளைவுகள் தான் இதெல்லாம். கேமராங்கிறது இதுன்னு இருக்குது, எங்கே வேணாலும் வச்சிடலாம், எப்படி வேணாலும் எடுக்கலாம். அது கண்ணுக்கே தெரியாமல் பண்ணியிருக்காங்க. அது இன்னைக்கு அது ரொம்ப சுலபங்க, ரொம்ப சுலபம். அன்னைக்கு வந்து கேமரானா இவ்வளோ பெருசு இருந்தது, வச்சா தெரியும். அப்புறம் வந்து ஒவ்வொரு தடவை கிளிக் பண்ணதுக்கப்புறம் ஃபில்மை ரோல் பண்ணணும், எல்லாம் பண்ணணும். இன்னைக்கு அதெல்லாம் ஒன்றுமே இல்லையே. செல்ஃபோனை உள்ள வச்சுட்டாக்க பூரா வீடியோவை எடுத்துட்டு. பெண்களுக்கு எதுக்கு இவ்வளவு சவால்கள் இருக்குது? ஒரு துணி கடைக்கு போய் துணி மாத்த போனாலும் அந்த இடத்துல கேமரா வைக்கிறாங்க. ஆணுக்கு பெண் மேல ஈர்ப்பு இருக்கிறவர்கள் இந்த சம்பவங்கள்லாம் நடந்தது. இது ஒரு அயோக்கியத்தனமான செயலா இல்லையா? தப்பு தான், அதுக்கு என்ன பண்ண முடியும்? அதெல்லாம் தடுக்க முடியாது. இதெல்லாம் வந்து அதை வந்து ரெகுலரா அங்க உள்ள போறவங்க அதெல்லாம் செக் பண்ணணும். செக் பண்ணி அது மாதிரி ஏதாவது கேமரா இருந்தால் என்ன இருக்குதுங்கிறதெல்லாம் பார்க்கணும். இப்போ அதே ஒரு பொண்ணு ஐடி படிக்கிற பெண்ணு தான் அதை கண்டுபிடிச்சிருக்காங்க. என்ன அப்படின்னா, இந்த ஆள் வந்து என்ன பண்ணியிருக்கான் அப்படின்னா, 2 செக்ஷனாக வச்சிருக்கான். வயசானவங்களுக்குலாம் ஒரு ரூமும், இளம் பெண்களுக்குலாம் ஒரு ரூமும் அங்கே தனித்தனியாக பிரித்து அனுப்பியிருக்கான். அது அயோக்கியத்தனம் இல்லை, அந்த நிர்வாகியை பிடிக்கணும். கைது பண்ணிட்டாங்க. அது வந்து அந்த லோக்கல் இப்போ எப்படி இந்த கேஸில், இந்த அண்ணா பல்கலை கேஸில் ஒரு திமுக காரன் மாட்டினானோ, அதே மாதிரி அதில் வந்து அதிமுகவோட மாநில நிர்வாகியோட கட்சின்னு சொல்லாதீங்க. அந்த கட்சின்னு ஏன் சொல்றேன்னா, அந்த அரசியல் அழுத்தம் இருக்குல்ல சார். இப்போ சாதாரண ஒரு குற்றவாளி நடவடிக்கை எடுக்கிறதுக்கோ, ஏன்னா அதிமுக தலைவர் வந்து சொல்லி இப்போ இந்த மாதிரி போட்டோ எடுத்து சொன்னாரா? இல்ல, அவர் சொல்லல சார். அப்புறம் எப்படி கட்சி மேல இதெல்லாம் பழி போடக்கூடாதுங்க. அவன் வந்து அந்த கட்சி உறுப்பினராக இருப்பான். எல்லாருக்குமே கட்சி எல்லாத்துக்கும் ஒரு கட்சி அஃபினிட்டி இருக்கத்தான் செய்யும். அதனால் அதை உடனே அவருடைய சீடர் தான் சொல்லிட்டு போகிறதுல அர்த்தம் இல்லை. அது அரசியல் கட்சிக்கு வேணால் அது எல்லாம் பார்க்கறதுக்கு வேணால் யூஸ் பண்ணலாம ஒழிய, குற்றவாளி இப்போ நான் தப்பு பண்ணேன்னா என்னை வச்சுக்கிட்டு அவன் திமுக அனுதாபி, அவனால் திமுகன்னு சொல்லுவீங்களா? என்ன அது திமுக சொல்லி ஆனால் அது பண்ணுறேன். இல்லை, 6 மாசமா தொடர்ச்சியாக அந்த இதை அதுக்கு காரணம் நிர்வாக கோளாறு. இதெல்லாம் வந்து தவிர்க்க முடியாது. அறிவியல் துறைகள் வளர வளர இதெல்லாம் நடந்து தான் தீரும். இதெல்லாம் நடந்து தான் தீரும், தவிர்க்க முடியாது. இல்லை சார், இப்போ ஒரு பிரச்சனை நடந்ததுக்கு அப்புறம் சார் இப்போ இன்னொரு பாயிண்ட் சொல்கிறாங்க சார். ஆதார் கார்டு இருக்குது இல்லை, அதை நீங்கள் பாக்கெட்டில் வச்சுருந்தீங்கன்னா நீங்கள் எங்கே இருக்கீங்கிறத கம்ப்ளீட்டாக காட்டிடுங்கிறாங்க. அப்படியே வீடியோவே வரும்ன்றாங்க, ஜிபிஎஸ் மாதிரி வீடியோவே வருங்கிறாங்க. அப்புறம் எங்கே இருக்குது இது? பெண்களுக்கு பெண்கள் தான் வச்சுருக்காங்க. அவங்க அந்த ஆதார் கார்டு யார் வச்சுருக்காங்க, அத்தனை பேர் அந்த ரகமும் அத்தனையும் வெளியே வரப்போகுது. அதெல்லாம் யார் தடுக்க போகிறா?